வணக்கம் பயிற்சியாளர்களே, இந்த செஷனில் கார்னரை உருவாக்குவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் கார்னரின் வகைகளையும் அவற்றின் அம்சங்களையும் விவரிக்க முடியும். பேண்டிங் மற்றும் பியாஸ் ஃபேசிங் மூலம் மீட்டரிங்கை விளக்கவும், கைக்குட்டையின் சுயமாக திருப்பும் ஓரங்களை உருவாக்குவதற்கான படிகளை அறிந்து கொள்ளவும் மற்றும் ஸ்ட்ரிப்ஸின் கார்னர்களை மீட்டரிங் மூலம் தயாரிப்பதற்கான வழிமுறைகளை விளக்கவும். இரண்டு ஓரங்கள் சந்திக்கும் இடத்தில் கார்னர்ஸ் உருவாகின்றன. மெல்லிய மெத்தை, நாப்கின்கள், மேஜை துணி, தலையணை உரைகள் போன்ற செவ்வக மற்றும் சதுர பொருட்களை நீங்கள் பொதுவாக கவனித்திருப்பீர்கள். கார்னர்ஸ் சந்திப்பு இடத்தில் அதிக லேயர்ஸ்கள் உள்ளன. அவை வெவ்வேறு முறைகளில் முடிக்கப்படுகின்றன. ஒன்றுடன் ஒன்றாக ஓவர்லாப்பிங்காக இருக்கும் கார்னர்ஸ் சற்று பருமனானவை. எனவே நாப்கின்கள், டேபிள் துணிகள், டவல், கைக்குட்டைகள், பெட் கவர்ஸ் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படும் குறைந்த எடை துணிகளில் மடிக்கப்பட்ட ஓரங்களில் ஃப்ரண்ட் பகுதி முழுவதும் ஓபனாக இருக்கும். ஒன்றுடன் ஒன்றாக இருக்கும் கார்னர்களில் சில மாறுபாடுகளை பார்ப்போம். இரண்டு ஓரங்களிலும் நீளம் மற்றும் அகலம் வாரியாக ஹெம் சம அளவிலான மடிப்புகளை கொண்டிருக்கும் போது நாம் ஒரு சதுர கார்னரை பெறுகிறோம். ஒரு கனமான துணியின் கார்னர்களில் அதன் மொத்த அளவை குறைக்க அதன் அடிப்பகுதியில் ஒரு செவ்வக பீஸை வெட்டுவதன் மூலம் செய்யலாம். ஒரு ஹெம் அகலம் மற்ற பக்கத்தை விட அகலமாக இருந்தால் முடிக்கப்பட்ட கார்னரில் ஒரு சிறிய செவ்வகத்தை உருவாக்கும். கார்னரில் இரண்டு ஓரங்களின் டயகனல் இணைப்பானது மிட்ரிங் எனப்படும். ஜாயிண்ட் தைக்கப்படலாம் அல்லது ஒரு இடத்தில் மடிக்கப்படலாம். ஒரு துல்லியமான மடிப்பு மட்டுமே ஒரு நல்ல மிட்ரிங் பெற உதவும். கீழ்ப்பக்கத்தில் உள்ள பொருளின் பெரும் பகுதியை குறைக்க ஜாயிண்ட் டயகனலாக வெட்டப்பட்டு அழுத்தி திறக்கப்படுகிறது. மிட்ரட் கார்னர்ஸ் ஒரு சுத்தமான பினிஷிங்காக இருக்கும். பெரும்பாலும் ஹெம்மின் ஓரங்கள் லினனில் காணப்படுகின்றன. மிட்ரட் கார்னர்ஸ் துல்லியமாக குறிக்கப்பட்டு சீரான தையல் அலவன்ஸுடன் வெட்டப்பட்டால் அவை தயாரிப்பது எளிது. மிட்ரட் கார்னர்ஸை இரண்டு திசைகளில் முடிக்கலாம். மிட்ரட் பீஸ் கார்னரை சுற்றி செல்லும் போது அது அவுட்வர்ட் கார்னர் ஆகும். மேஜை துணி, தலையணை கவர், பெட் கவர் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. பீஸ் கார்னருக்குள் இருந்தால் அது இன்வர்ட் கார்னர் ஆகும். இது நெக் லைனில் பயன்படுத்தப்படுகிறது. மிட்ரட் கார்னரின் சில மாறுபாடுகளை பார்ப்போம். செல்ஃப் டர்ன்ட் அப் கார்னர்ஸ் முக்கியமாக மெட்டீரியலின் தவறான பக்கத்தில் வேலை செய்யப்படுகின்றன. முக்கியமாக மெட்டீரியல் தவறான பக்கமாக திருப்பி மடிக்கப்படுகிற இடம் இந்த வகை கார்னர் எப்போதும் அவுட்வர்ட் கார்னரை உருவாக்குகிறது. பேண்டிங் உடன் கூடிய மிட்ரிங் எப்போதும் ஒரு ஆடையின் அளவை நீட்டிக்கும். இது ஒரு பார்டரில் டெக்கரேட்டிவ் விளைவை கொடுக்க பயன்படுகிறது அல்லது நீளத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக குழந்தைகளின் ஆடைகளில். பேண்டிங் எப்போதும் டபுள் லேயரில் முடிக்கப்படுகிறது. பயாஸ் ஃபேசிங் மிட்ரிங் முக்கியமாக சதுர அல்லது வி வடிவத்தின் நெக்லைன் ஃபினிஷிங்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே ஃபேசிங் ஸ்ட்ரெச்சபிள் ஆக இருக்க வேண்டும். எனவே ஒரு பயாஸ் ஸ்ட்ரைப் பயன்படுத்தப்படுகிறது. நீட்டிக்கக்கூடிய தன்மை காரணமாக இந்த கார்னர் ஃபினிஷிங் ஒரு தட்டையான தோற்றத்தை கொடுக்கும். பயாஸ் பீஸ் ரெடிமேட் அல்லது குறைந்த எடையில் கீழே லைனிங் வைக்கும் துணியால் சுயமாகவோ தயாரிக்கப்படலாம். கார்னர்ஸை எப்படி செய்வது என்று பார்ப்போம். கார்னர்ஸை உருவாக்க தேவையான பின்வரும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச் மிஷின், கத்திரிக்கோல், ஊசி, மெஷரிங் டேப், மிஷின் ஊசி, காட்டன் துணி மற்றும் நூல். முதலில் ஒரு கைக்குட்டையை கையால் தைக்கவும். மெட்டீரியலை
45 x 45 சென்டிமீட்டர் 2 துண்டுகளாக வெட்டுங்கள். அதில் ஒன்றை கைக்குட்டைக்கு பயன்படுத்தவும். அதன் அளவு மற்றும் மில்லின் குறைபாடுகளுக்கு மெட்டீரியலை சரிபார்க்கவும். மெட்டீரியலை சிறிதாக்கவும் மற்றும் அழுத்தவும். நான்கு முதல் 6 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ட்ரேசிங் பேப்பரில் எழுத்துகளுக்கான வடிவமைப்பை உருவாக்கவும். அவுட்டர் லைனை ஒரு பின் கொண்டு துளைக்கவும். முடித்த பிறகு உண்மையான அளவீடு 40 x 40 சென்டிமீட்டர். ஒவ்வொரு ஓரங்களிலிருந்து A, B, C, D 4 சென்டிமீட்டர் புள்ளிகளை குறிக்கவும். அவற்றை இணைக்கவும். மடித்து அழுத்துவதன் மூலம் A முதல் D வரையிலான டயகனல் லைனை உருவாக்கவும். டயகனல் லைனில் மோனோகிராமின் நிலை புள்ளி A இலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் E புள்ளியை குறிக்கவும். துணியில் குறிக்கப்பட்ட E புள்ளியில் எழுத்தின் அடிப்பகுதியை அமைக்கவும். க்ளூ சொல்யூஷன் மற்றும் ஸ்வாப் பயன்படுத்தி துணி மீது வடிவமைப்பை டிரான்ஸ்ஃபர் செய்யவும். நீங்கள் கார்பன் காகிதத்தின் உதவியுடன் ஒரு வடிவமைப்பை கண்டறியலாம். 2 சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் முதலில் காகிதத்தில் வடிவமைப்பை வரைய வேண்டும். கைக்குட்டையின் அனைத்து ஓரங்களிலும் 4 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு நூலை அகற்றவும். அனைத்து பக்கங்களிலும் மாறி மாறி துணியின் மையத்தை நோக்கி மேலும் 3 நூல்களை அகற்றவும். ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமின் மையத்தில் துணியின் எழுத்து பகுதியை பொருத்தி ஃப்ரேமின் உள்ளே துணியை இறுக்கமாக வைத்து ஃப்ரேமை கவனமாக திருகவும். ஸ்டெம், சாட்டின், செயின், கிராஸ் தையல் போன்றவற்றை பயன்படுத்தி வெவ்வேறு தையல்களுக்கான எழுத்துகளின் பகுதிகளை தீர்மானிக்கவும். எம்ப்ராய்டரி நூல்களின் வண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட தையல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வண்ண நூல் ஆகியவற்றிற்கு குறிக்கப்பட்ட பகுதிகளை நிரப்பவும். நீங்கள் சாட்டின் தையலை பயன்படுத்தினால் முதலில் ரன்னிங் தையல்களுடன் ஒரு பார்டரை உருவாக்கவும். பின்னர் ரன்னிங் தையல்களை உள்ளடக்கிய சாட்டின் தையல்களால் குறிக்கப்பட்ட பகுதியை நிரப்பவும். கார்னர்களை கையால் முடிக்கவும். ஹெம் தையலை பயன்படுத்தி கையால் ஓரங்களை முடித்து அழுத்தவும். ஒரு மாதிரி பீஸ் மீது மற்ற வகையான கார்னர்களை தயார் செய்யவும். சுயமாக திரும்பிய கார்னர்களை உருவாக்குவதற்கான படிகள் இங்கே உள்ளன. அனைத்து ஓரங்களிலும் துணியின் தவறான பக்கத்தை நோக்கி 0.5 சென்டிமீட்டர் துணியின் ஓரங்களை திருப்பவும். கார்னரை மடித்து அகற்றப்பட்ட நூல்களால் உருவாக்கப்பட்ட துளையின் கார்னரில் புள்ளியை அமைக்கவும். 2 தையல்களுடன் சரி செய்யவும். கார்னரின் திரும்பிய ஓரங்களை ஹெம் தையல் மூலம் தைக்கவும். கைக்குட்டையை மடியுங்கள். அது ஒரு புள்ளியில் இணைக்கப்படும் மற்றும் துணியின் வலது பக்கங்களை ஒன்றாக இருக்கும். விப் தையல் மூலம் ஓரங்களை இணைக்கவும். சி ஓரத்தின் மேல் இருக்கும் வகையில் ஓரத்தை உள்ளே திருப்பவும். மற்ற எல்லா கார்னர்களிலும் அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். மிட்ரிங் மூலம் ஸ்ட்ரைப்ஸின் கார்னர்களை தயார் செய்வோம். தலையணை கவர் பீஸின் நீண்ட பக்கத்தில் ஸ்ட்ரைப்புடன் பின்னை ஃபிக்ஸ் செய்யவும். 1/3 பாகத்திற்கு பிறகு தொடங்கவும். ஸ்ட்ரைப்ஸின் மடிந்த பக்கமானது உள்நோக்கி இருக்க வேண்டும். கார்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைப்ஸின் ஜாயிண்ட்களில் தைக்க தொடங்க வேண்டாம். சீம் லைன் கிராசிங்கில் கார்னரில் நிறுத்தி துணியை நோக்கி டயகனலாக ஸ்ட்ரைப்ஸை மடியுங்கள். மடிக்கப்பட்ட ஸ்ட்ரைப் ஓரத்தில் சீரமைக்கப்படும் வகையில் கார்னரை நோக்கி நேராக ஸ்ட்ரைப்பை மடியுங்கள். சிறிது அழுத்தவும். தலையணை கவரிலிருந்து ஸ்ட்ரைப்களை அகற்றி அதை முழுமையாக திறக்கவும். ஹரிசாண்டல் பிரஸ் லைனில் வலது பக்கங்களை ஒன்றாக மடிக்கவும். பிரமிடு உருவாகும். டயகனல் பிரஸ் லைனுடன் தைக்கும் போது பிரமிடு உருவாகும். ஒழுங்கற்ற ஓரங்களிலிருந்து
6 மில்லிமீட்டர் விட்டு தைக்க ஆரம்பித்து மற்ற ஓரங்களிலிருந்து 6 மில்லிமீட்டர் விட்டு முடிக்கவும். செக்யூர் தையல்களாக இருக்கவும். ஒவ்வொரு பக்கத்திலும் 6 மில்லிமீட்டர் தையல் அலவன்ஸை விட்டு கார்னர்களில் அதிகப்படியானவற்றை குறைக்கவும். பாயிண்டில் கிளிப்பு போடவும். ஓபன் சீம் அலவன்ஸ் அழுத்தி மிட்ரெட் கார்னரை வலது பக்கமாக திருப்பவும். மீண்டும் ஸ்ட்ரைப்புகளை அதன் மையத்தில் மடியுங்கள். பின்னர் மிட்ரெட் கார்னர் ஸ்ட்ரைப் மீது தோன்றும். தலையணை கவர் பீஸின் வலது பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரைப்பை பின் செய்யவும். ஸ்ட்ரைப்பின் கார்னரானது தலையணை கவர் பீஸின் கார்னருடன் பொருந்த வேண்டும் மற்றும் ஒழுங்கற்ற ஓரங்களில் ஸ்ட்ரைப் தலையணை கவரின் ஒழுங்கற்ற ஓரங்களுடன் பொருந்த வேண்டும். மற்ற 3 கார்னர்களுக்கும் கார்னரை உருவாக்கும் செயல்முறையை மீண்டும் செய்யவும். 4 ஓரங்களிலும் தைக்கவும். கார்னர்களை சுற்றி ஷார்டன் தையல்களை போடவும். கார்னர்களில் தையல் அலவன்ஸை ஒழுங்கமைக்கவும். டாப் ஸ்டிச்டு சீம்ஸ், கார்டர்ட் சீம்ஸ் மற்றும் டெக்கரேட்டிவ் சீம்ஸ் எப்படி செய்வது என்பது குறித்து இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் கார்னரின் வகைகளையும் அவற்றின் அம்சங்களையும் விவரிக்கவும், பேண்டிங் மற்றும் பியாஸ் ஸ்பேசிங் மூலம் மீட்டரிங்கை விளக்கவும், கைக்குட்டையின் சுயமாக திருப்பப்பட்ட கார்னர்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ளவும், ஸ்ட்ரிப்ஸின் கார்னர்களை மீட்டரிங் மூலம் தயாரிப்பதற்கான வழிமுறைகளை விளக்கமாக அறியலாம்.